அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு samayaltokitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை இப்போது பார்ப்போம். 2 வாழைக்காயை சின்னதாக நறுக்கி தோலை சீவி சின்னதாக நறுக்கி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5-6 ஸ்பூனு பூண்டு பல்லை நறுக்கி வச்சுருக்கோம். 2 ஸ்பூனு பொட்டுக்கடலையை எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 2 நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் 1/2 ஸ்பூனு சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கசகசா ஒரு அரை ஸ்பூனு ஆகிய எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கிறோம். தேங்காயும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கிட்டு இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலாலாம் அரைச்சாச்சு, மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்தாச்சு. அதோட நம்ம வாழைக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் 2ஐயும் சேர்த்து பிசையணும். தேவையான அளவு உப்பு அதோடு சேர்த்துக்கணும். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வாழைக்காய் கோலா உருண்டைக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ வாழைக்காய் கோலா உருண்டைக்கு மாவு ரெடி ஆகிட்டு, அடுத்து உருண்டையாக உருட்டி மீட்டு வச்சுக்கலாம். உருண்டையாவோ அல்லது வடை மாதிரியாக தட்டி வச்சுக்கலாம். எந்த வடிவத்தில் வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இப்போ 2 வடிவத்தில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். வாழைக்காய் கோலா உருண்டை உருட்டி இது மாதிரி வச்சாச்சு. அடுத்து நம்ம அடுப்பில் வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி சூடாட்டி அதில் இதை பொரித்து எடுக்க வேண்டியதுதான். அதை பார்ப்போம். எண்ணெய் சூடேறிட்டு வாழைக்காய் கோலா உருண்டையை இதில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தத பிறகு, ஒரு பக்கம் நல்லா சிவந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விடுறோம். சீக்கிரம் திறந்து திருப்பினோன்னா உடஞ்சி விடும். வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிட்டு, இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கோலா உருண்டை
வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி எல்லோரும் வீட்டில் உள்ளவங்களாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.